ஆர்டி ஏஷியா ஹோல்டிங்ஸ் அண்ட் ரியான் பெர்ஹாட் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஆர்டி ஏஷியா அப்கமிங் என்டர்பிரனர்ஸ் அவார்ட் UEA 2026 விருது விழா கடந்த பிப்ரவரி 28 ஜோஹர் பண்டார்புத்ரா குழாயில் சிறப்பாக நடைபெற்றது. புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இவ்விருது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. சமூக முன்னேற்றத்திற்கு பங்களித்து வரும் தொழில் முனைவோர்களின் உழைப்பையும் சாதனைகளையும் பாராட்டி அவர்களை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் இவ்விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்வுக்கு GM அரவிந்த் டெக்கோ மற்றும் அரபினயா என்டர்பிரைஸ் லேடி பாஸ் நிறுவனங்கள் ஆதரவளித்தன. சிறப்பு விருந்தினர்களாக டத்தோடுத்தா டாக்டர் A சந்திரன், டத்தோ தென் அரசு சுப்பையா, மேடம் சைலஜா, டாக்டர் சங்கர பிள்ளை மற்றும் மேடம் அக்கீம் மாரியம்மா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த விருது விழாவானது தமது நீண்ட நாள் கனவு என ஏற்பாட்டு குழு தலைவரும் ஆர்டி ஏஷியா ஹோல்டிங் நிறுவனருமான தனலட்சுமி சுப்பிரமணியம் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். என்னோட நீண்ட நாள் கனவு, நான் மட்டும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, என்னை சார்ந்து நிறைய பேர் இந்த மாதிரி அடிப்படையாக பிஸ்னஸ் பண்ணி வந்துட்டு இருக்கவங்க ஒரு நாள் மேடை ஏறணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். குறுகிய காலத்தில் இவங்களெல்லாம் கொண்டு வந்து ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் பிஸ்னஸ் உமனாக ஆக்கிறதுக்காக நம்ம பாடுபட்டு இவங்களை கொண்டு வந்து ஒரு தடவை மேலே ஏறிட்டால் நம்மளும் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் ஜெயிச்சிருவோம், சாதனை படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அது அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், என்னோட ஆத்ம திருப்தி. ஸோ என்னோட அனுபவத்தில் இது முதல் தடவை. எங்களுக்கும் விருது வாங்க ஒரு மேடை கிடைக்காதா என எங்குவோரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதன் மூலம் தமக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நம்ம சூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம். 3 மாத காலம் இந்த நாட்கள் நமக்கு வந்து பிடிச்சது. இந்த 3 மாத காலத்தில் வந்து அவங்கள கொண்டு வந்து வழி நடத்தி அவங்களுக்கு வீடியோ செய்ய வச்சு எப்படி நம்ம யூடியூப்பில் அவங்கள பிரபலமாக்கி எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள மேடை ஏற்றிருக்கோம். இங்கே எல்லாரும் சேர்ந்து நம்ம சமுதாயத்தை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஃபங்க்ஷன். அடுத்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எனக்கும் ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கணும். மொத்தமாக 35 தொழில் முனைவர்கள் மற்றும் ஆர்டி ஏஷியா நிறுவனத்தின் 5 உறுப்பினர்கள் என 40 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருது பெற்றவர் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறது வந்து பூஜை பொருட்கள் பாரம்பரியமாக 3 தலைமுறையாக பார்த்து வந்தது. எங்கள் பட்சம் இந்த வியாபாரம் வந்து 30 வருஷமாக இருக்குது. எங்கள் அம்மாச்சி வந்து ஒரு சின்ன தொழிலாக தான் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்குள்ள ஒரு 8 பிரான்ச் வச்சுருக்கேன். 9வது தான் இப்போ ஜேபியில் ஒரு பிரான்ச் திறக்க போகிறேன். எவ்வளோ வருஷம் இந்த 12 வருஷம் ஜெர்னியில் இருக்கேன். என்னை மதித்து யாரும் இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க தான் இவ்வளோ ஒரு இதுக்கு கொண்டாந்து என்னை நிப்பாட்டி இருக்காங்க. மேலும் மேலும் நல்லா என் பிஸ்னஸ் வெளிப்படையாக்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு குருவாக ஆர்டிஎஸ் அம்மா இருந்தாங்க. அதோட என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்பெஷல் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், முக்கியமாக என்னோட கஸ்டமர்ஸ், அதுக்கும் மேலே ஒருத்தவங்க இருக்காங்க பிரகாஷ். வி ஆல் சப்போர்ட் வித் மீ. எல்லாத்துலேயுமே ஒரு நிலையில் இருந்து சப்போர்ட் பண்ணுவார். நம்மளோட கம்பெனி வந்துட்டு ஜே.பைரவி ட்ரேடிங். நம்மளோட கம்பெனியில் வந்து முக்கியமாக முடக்கத்தான் ரசப்பொடி உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில் இந்த ப்ரோக்ராம் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ந்து வரும், அதுவும் நம்ம சமுதாயத்தில் வளர்ந்து வரும் தொழில் செய்யும் வியாபாரம் செய்யும் நோக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம சமுதாயம் நம்ம நாட்டில் வியாபாரத்துறையில் அதிகமான தொடர்பு வச்சிருந்தாதான் நம்மளும் எல்லாருக்கும் நிகராக ஒரு லெவலில் நிற்போம். அதுக்கு வளர்ந்து வரும் தலைமுறையை இந்த போல் நிகழ்வுகளால் ஊக்குவிக்கப்படணும். பெற்றோர்களும் பிள்ளைங்களை வியாபாரத்துக்கு ஆர்வத்தை கொடுக்கறதுக்கு அதுக்கான வழியை பெற்றோர்கள் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு காட்டணும். நான் வந்து RNF லொக்லோக்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து லொக்லோக் வியாபாரம் பண்ணுறோம் ஃபுட் ட்ராக்கில். இப்படி வந்து நாங்கள் தொடர்ந்து கையோடு எங்களுக்கு மக்கள் ஆதரவு தான், நிறைய மக்கள் ஆதரவு வந்த கையோடு தான் எங்களை வந்து கேட்டாங்க. ஸோ உங்களோட நாங்கள் செக் பண்ணியிருக்கோம், நீங்கள் உங்களை ரொம்ப டாப்பாக இருக்கீங்க. ஸோ அதான் எங்களை
எங்களை வந்து கேட்டாங்க, அவங்க அவார்டில் வந்து இது பண்ணியிருக்கோம், வரீங்களா வந்து கலந்துக்கிறீங்களான்னு. அப்போ நாங்களும் சரி வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த 2 மாதத்துல எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சாதான் மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து எதாச்சும் செய்யணும், ஏதாச்சும் கொஞ்சம் இன்னும் நம்ம வளரணும்னு நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நினச்சா எங்களுக்கு வந்து என்கரேஜாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி அவார்டு எங்களுக்கு அது மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கட்டுமானத்துறை, வீடு கட்டுமானத்துறை செய்கிறோம். நாங்கள் இந்த ஜேபிக்கு வந்து அண்ணன் தம்பி எல்லாம் தான் சேர்ந்து வந்திருக்கோம். நம்ம இந்தியர்கள் இந்த மாதிரி பல காரியங்கள் வந்து பல காரியங்கள் முன்னேற்றமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் பல சாதனைகள் சாதிக்கணும். அதே மாதிரி இளைஞர்களும் இதே மாதிரி முன்னேற்றமாக வரணும். நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் முருகன், பொன்னிதியா, ஜியோர்ஜ் ஆகியோரின் இசை நிகழ்ச்சிகளும் மலேசிய கலைஞர் ஓஜி தாஸின் சிறப்பு நிகழ்ச்சியும் இடம்பெற்றன. அதோடு 20 பேருக்கு அதிர்ஷ்ட குழுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மொத்தத்தில் இவ்விருது விழா புதிய தொழில் முனைவோர்களை முன்னேற்றுவதிலும் அவர்களின் முயற்சிகளை பாராட்டுவதிலும் ஆர்டி ஏஷியா ஹோல்டிங்ஸ் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனத்தின் உறுதியான கடப்பாட்டை வெளிப்படுத்தியது.